ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. இஃப் a is to b equal to 2 is to 3, b is to c equal to 5 is to 7, c is to d equal to 3 is to 10, then a is to d equal to என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான ட்ரிக் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க? a ரேஷியோ, b ஓட ரேஷியோ, c ஓட ரேஷியோ, d ஓட ரேஷியோ. ஓகேவா? இப்போ அதோட ரேஷியோஸ்லாம் நம்ம ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். a ஓட ரேஷியோ என்ன? 2. அடுத்து b ஓட ரேஷியோ என்ன? 3. அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா b ஓட ரேஷியோ வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3க்கு கீழே 5 எழுதிக்கலாம். அடுத்து c ஓட ரேஷியோ வந்துட்டு 7. அடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா c ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 7க்கு கீழே 3ன்னு எழுதிக்கோங்க. 3. அடுத்து d ஓட ரேஷியோ என்ன? 10. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்துட்டு எம்டி ஸ்பேசஸ்லாம் நிறையா இருக்கா? இப்போ அந்த எம்டி ஸ்பேசஸ்லாம் நம்ம ஃபில் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா எம்டி ஸ்பேஸ்க்கு அடுத்து உள்ள நம்பர் என்ன அப்படின்றது பாருங்க. இங்கே 5 இருக்கு, ஸோ 5 அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே வந்து 3 இருக்கு, இங்கே ஃபுல்லாக எம்டியா இருக்கு, ஸோ இங்கே ஃபுல்லாகவே நான் வந்துட்டு 3 ஓட வேல்யூஸை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா 7 அப்படி எழுதிக்கிறேன். இங்கே 3 அண்ட் இங்கே 3. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எம்டி ஸ்பேஸையுமே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏ பி சி டி, அதாவது இந்த வேல்யூஸ்லாம் இருக்கா, இந்த வேல்யூஸ்ல எந்த நம்பர் வந்து காமனா இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எல்லா இதுலயுமே 3 வந்து காமனா இருக்கு. ஸோ வந்துட்டு நான் 3 வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறேன். ஏ ரோல 3 கேன்சல் பண்ணியாச்சு, பியில் ஒரு 3 கேன்சல் பண்ணியாச்சு, சியில் ஒரு 3 கேன்சல் பண்ணியாச்சு, அதே மாதிரி டிலையும் ஒரு 3 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். என்ன வரும்? 2 5s are 10 is 2, 3 5s are 15 is 2, அடுத்து 3 7s are 21 is 2, 7 10s are 70. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரேஷியோ ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இப்போ இதில் ஏதாவது காமனா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நமக்கு இதில் எதுவுமே காமனா இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கடைசியாக கிடைச்சிருக்கக்கூடிய ரேஷியோ வேல்யூ. என்ன வேல்யூ? a is to b is to c is to d. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? a is to d ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ a is to d ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன? a வந்துட்டு 10 is to d ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன? 70. இப்போ இதுல என்ன காமனா இருக்கு? 10 காமனா இருக்கு. ஸோ வந்துட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 is to 7 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ a is to d-க்கான ரேஷியோ நம்மளுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? 1 is to 7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே மெத்தடை யூஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. இஃப் a is to b equal to 3 is to 4, b is to c equal to 8 is to 9, then a is to c ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.